வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்காக பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டேன். இப்போ வந்து பட்டை, லவங்கம், இந்த கிராம்பு, இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிடுவேன். எண்ணெய் பதக்கு கண்ணாடி பதத்தில் வந்த மாதிரி வரப்பேன். இந்த ரைஸ்க்கு நான் எடுத்துகிட்ட காயின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு ஒரு 3 கேரட்டு, சின்ன கேரட்டு 3, பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து எப்படி இதாக இருக்குது, இதை வந்து பட்டாணி போடலாம், குடமிளகா போடலாம், நூற்கோல் எல்லாமே சேர்க்கலாம் நம்ம. இப்போ நான் இந்த 3 காய் தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ கேரட்டை வந்து நம்ம 2 சைடு எட்ஜும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே சீவிக்கணும். இப்படியே வந்து நம்ம சொரணுனாலுமே போதும். போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிச்சுக்கணும். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து பீன்ஸ் எடுத்துக்கிறேன். பீன்ஸை வந்து நம்ம இந்த பார்ட்டு, 2 கார்னர் பார்ட்டு 2த்தையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது நமக்கு ஒரு நூல் இது நார் மாதிரி வரும். அந்த நாரை எடுத்துகிட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். கட் பண்ணிவிட்டு நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். பீன்ஸை வந்து அந்த எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறமா கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எல்லா காயும் ஆட் பண்ணியாச்சு. அது மாதிரி பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இனிமேல் வந்து உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்குக்கு வந்து தோல் வந்து பீலர் வச்சு நம்ம எடுத்துடணும். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு க்யூப் அளவுக்கு ஒரு பெரிய துண்டாக வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அதில் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருக்கோம். காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா எல்லாம் கிளறி விடுவோம். இல்லாதமாக பார்த்தோம்னா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் விட்டுருவோம். காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். தக்காளி சேர்த்தோம்னா கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது இந்த காயிலெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிச்சிடும். அதில் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ இஞ்சி பூண்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். அதில் இதில் வந்து நம்ம இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து நம்ம வந்து நிறைய வாங்கிட்டோன்னா அதை நல்லா புளி போட்டு காட்டார அப்படியே காய விட்டோம்னா நல்லா காஞ்சிடும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எப்போ சமைக்கணும் அப்போ எதுக்கெல்லாம் தேவையோ அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சது தான் இந்த புதினா. பாருங்கள், இது காஞ்ச புதினா தான். ஆனால் இது இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா தான் இருக்கும். புதினா காஞ்சால் கூட நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க. புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த
பேக்கெட்டில் இருக்க பேப்பரையே வந்து இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் நமக்கு அது நேம் தெரியுன்றதுக்காக. ஏன் இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுருக்கேன்னா, நான் இதை வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது, இந்த வண்டுலாம் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி லேபிளும் ஒட்டியிருப்பேன். நம்ம எல்லா மசாலாவும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். பேர் போட்டிருந்தோன்னா நமக்கு ஈஸியாக நம்ம எடுக்க வாட்டமாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப போடக்கூடாது. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா. இப்போ இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இந்த 10 ரூபா பேக்கெட் தயிர் தான், அது வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதங்க அப்படி விட்டுருவோம். இதில் நான் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இது கஸ்தூரி மேத்தின்றது வந்து என்னென்னா வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்து போட்டிருப்பாங்க. இது போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த அரிசியில் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அரிசியை நம்ம சாப்பாடு அரிசி வந்து நம்ம எப்பவுமே முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்போ தான் அரிசி வந்து சமைக்கும் போது அது நல்லா நீளமாக நல்லா வரும். ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த கலவையில் நான் போட்டுக்கிறேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அதை கலந்து விட்டுட்டு நம்ம அந்த அரிசி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொதுவாக அரிசி குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 ஆளாக்குன்னா 2 ஆளாக்கு தண்ணி ஊற்றுவோம். நம்ம அது சிலது வந்து அரிசி பொறுத்து மாறும். அதனால் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கையளவுன்னு பார்க்கணுன்னா கையை இப்படி வச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த லைனுக்கு மேலே இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சாதம் வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டால் போதும். விசில் வந்து ஒரு 3 விசில் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து எடுத்து பார்த்தோன்னா நமக்கு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிருக்கும். குக்கர் போட்டு மூடி மூடுறதுக்குள்ளே நம்ம வந்து இதில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் வந்து இப்போ இந்த டேபிள் சால்ட் தூள் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ மறுபடியும் கலந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னு நினச்சோன்னா நம்ம கேசரி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் வரும். கலர் வேண்டான்னா நம்ம அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுருந்ததான். விசில் குக்கரில் எப்பவுமே விசில் போடும்போது இதுலேருந்து ஏர் வரணும். ஏர் வந்த பிறகு தான் நம்ம விசில் போடணும். ஏர் வராமல் போட்டோன்னா சில டைம் அதை அடைச்சிருந்ததுன்னா வெளியில் ஒரு பிச்சுட்டு வந்துடும். அதனால் வந்து நம்ம முதல்ல வந்து செக் பண்ணிவிட்டு தான் போடணும். ஏர் வந்த பிறகு போடணும் விசில். சாப்பாடு வந்து நம்ம 3 விசில் வந்து எடுத்துடலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி குக்கர் வந்து கொஞ்சம் மக்கள் பண்ணிச்சு. ஏர்லாம் சைடில் லீக் ஆனதுனால எனக்கு விசில்லாம் வரல. அதனால் நான் சிம்லேயே வச்சு வேக வச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ எடுத்து பார்த்தேன். அதுலேயே நான் கொஞ்சம் எடுத்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சேன். கொஞ்சம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். ஸோ வெஜிடபிள் ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சுட சுட சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா நான்வெஜ் கிடையாது. அதனால் நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் சாப்பிடுவோம். என்றைக்கும் சாம்பாராக வச்சிட்ருப்போமா, அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து வெஜ் ரைஸ் செய்யலான்ட்டு இன்றைக்கி வெஜ் ரைஸ் செஞ்சுருக்கேன்.
பாருங்கள், சுட சுட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் பண்ணதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தான். தயிர், வெங்காயம், லைட்டாக சால்ட் போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போடணும். இந்த ரைஸ் செய்கிறது சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் டக்குன்னு இதை செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸில் ஒரே இது ஐட்டம் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு கூட இது லஞ்ச் கொண்டு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரைஸு. எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்தும் இருக்கும். அவங்க வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடாம இது மாதிரி சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. அதனால் இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்.